பின்னாடி ஏதோ வேண்டாம் அலட்டிக்கிட்டுங்க கலாட்டம் பண்ணுதுங்க. சைடு கொடுக்காதீங்க, ஓர கட்டுங்க. விடாதீங்க. என்னடா இது ஒரு பொட்டை குட்டி இங்கிலீஷ் திட்டு போறா, ஓவர் டேக் பண்ணி பதிலுக்கு திட்டுங்க. சைடு கொடுத்துட்டா அப்படித்தாண்டா திட்டுவா. என்னன்னு நீங்க சைடும் கொடுத்துட்டு திட்டையும் வாங்கிக்கிறீங்க. நானா இருந்தா அந்த வேன் அப்படியே இடிச்சு உடைச்சிருப்பேன். அதனாலதான் லாரியை உங்ககிட்ட கொடுக்கறது இல்லை. நீ இதானடா சைடு கொடுக்க வேணான்னு சொன்னேன். மட்டையா துப்பி நான் தான். டிரைவர், என்னாச்சு? ஆக்சல் உடைஞ்சு போச்சுமா. ஐயோ, இந்த ஊர்ல இதுதான் எனக்கு முதல் ப்ரோக்ராம். டைம்க்கு சரியா போகணும். செக்ரட்டரி, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலம்மா. இந்த ரூட்ல அடிக்கடி பஸ்ஸும் வராது, அதான் யோசிக்கிறேன். அம்மா, அத ஒரு லாரி வருதுமா, எல்லாரும் அதிலே போயிடலாமா? லாரி இல்லையா? சாரிம்மா, அதை தவிர வேற வழியே இல்ல. நிறுத்துங்கப்பா, லாரியை நிறுத்துங்க. அண்ணே பாத்தீங்களா, ஸ்டூபிட் வண்டியில ஏதோ கயந்துருச்சு. நல்ல சுந்தர் பண்ணு, பக்கத்துல போய் நிறுத்தி விட்டுட்டு அப்புறமா போவோம். என்னே வண்டி புட்டுக்குச்சா? நினைச்ச என்னம்மா ஸ்டூபிட் அம்மா, வண்டி ஸ்டூபிட் ஆயிடுச்சா? ஷட்டப். ஓ, ஷட்டப்பே ஆயிடுச்சா? அண்ணே மறுபடியும் இங்கிலீஷ் திட்டுறாங்க, கவனிங்க. திட்டட்டுண்டா, அதான் இனிமையா திட்டுறாங்களே. இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீங்க திட்டுங்கம்மா. ரூபாதேவி, நீங்க பாடுறதுதான் இனிமையா இருக்கும், திட்டுறது கூட இனிமையா இருக்கும் சொல்றாரு. இவங்கதான் பாடகர் ரூபாதேவியா? ஆமாங்க. வணக்கம்மா. வணக்கம். மெட்ராஸ்ல சங்கர்தாஸ் சுவாமி கலையரங்கத்துல என்னுடைய இசை நிகழ்ச்சி இருக்கு. சீக்கிரமா போனோம். வேன் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். என்ன சொன்னீங்க? தட்டி நடு ரோட்ல உங்களை பார்த்திருக்க முடியாது, அதுக்காக சந்தோஷம் சொன்னேன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பத்திரிகையில நிறைய படிச்சிருக்கேன். நேரா பார்க்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சது. நீங்க சிட்டி வரைக்கும் லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன். ஷூர். டேய் கோபால், இந்த சாமான் தூக்கி பின்னால் போட சொல்லு, அவங்களையும் ஏத்து. டேய் சீட்டத்தோட வாங்க. டேய் கழுத, நீ பின்னால போய் உட்கார். அங்க சுடுமே. நீ ரொம்ப குளுகுளுன்னு ஆயிட்ட, கொஞ்சம் சுட்டாதான் தெரியும். இப்போ ராமன் பிஏ. முன்னால இருக்கிறது என் பேரு, பின்னால இருக்கிறது என் வாலு. ஐ அம் சாரி, என் டிகிரி. நீங்க பிஏ படிச்சுட்டு லாரி ஓட்டுறீங்களா? ஏன் தப்பா? நோ, நாட் அட் ஆல். டிகிரி இருக்கிறப்போ நல்ல உத்தியோகத்துக்கு போலாமே தான் சொன்னேன். படிச்சவெல்லாம் சர்க்கார் உத்தியோகம் தான் வேணும்னு எதிர்பார்த்தான்னா அத போல பைத்தியக்காரத்தனம் ஒண்ணும் இல்லை. அப்புறம் நாம சொந்த காலில் எப்ப நிக்கிறது? அதனாலதான் தவணை முறையில லாரி வாங்கி சொந்தமா ஓட்டிட்டு இருக்கேன். கரெக்ட். வெரி கரெக்ட். உங்க தன்மான உணர்வை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்னமோ கல்யாண சாப்பாடு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கீங்க. போற வழி ஜாலியா இருக்கணையா? வாத்தி எல்லாம் இருக்குது, அடிங்க. அந்த இடத்துல வாசிக்கிறதுக்கு நாங்க என்ன அவ்வளவு இழப்பமா? ஸ்டேஜ் இருக்கணும். எங்க அம்மா ரூபாதேவி மைக்கு முன்னாடி நிக்கணும். இப்ப நீங்க எல்லாம் கில்லாடிங்க, நாங்க ஏமாந்தவங்களா? யோ, எங்க அண்ணன் இப்ப பிரேக்ல கால் அழுத்துனா உங்க அம்மா கலை நிகழ்ச்சியே பிரேக் ஆயிடும். என்ன நிறுத்த சொல்லவா? அண்ணே ஹோல்ட் ஆன். வேண்டாம் சார், வேண்டாம் சார். அவர் ஏதோ ஆசையா கேட்கிறாரு, அவரை குஷிப்படுத்துங்கப்பா. யார் சார் பாடுறது? ஏன் நான் பாடுறேன்? நீயா? ஆமாயா, நான் பெரிய சங்கீத பரம்பரையில வந்தவன். என்ன நடுவுல கொஞ்சம் தொண்டையை கிளீன் பண்ணிக்காம விட்டேன், இப்ப லாரியை கிளீன் பண்ண வந்துட்டேன். யோ, எனக்கும் எஸ்டி கிட்டப்பாக்கும் ஒரே சுதி. அதோ கதி. இந்த புடி 1 2 3 4.
எதிர்காலம் ஒளி வீசும் புதியாவும் உன்னை பேசும் உள்ளங்கள் உண்டானா எண்ணங்கள் நன்றானா எங்கெங்கு சென்றாலும் என்னென்ன செய்தாலும் நினைத்தது யாவும் நடக்காதோ நீ விதைத்தது யாவும் உழைக்காதோ நெடுவானம் நிலம் காற்று அலை பாயும் குளிர் ஊற்று நெடுவானம் நிலம் காற்று அலை பாயும் குளிர் ஊற்று எல்லாமே எல்லாமே உண்டான செல்வங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல கண் கொண்ட இன்பங்கள் படைத்தவையாவும் நமக்காக நாம் ரசித்திட வேண்டும் அதற்காக எதிர்காலம் ஒளி வீசும் புதியாவும் உன்னை பேசும் இசைஞானம் அவன் தந்தான் தினம் பாட துணை செய்தான் இசைஞானம் அவன் தந்தான் தினம் பாட துணை செய்தான் சங்கீதம் என்னாலும் தெய்வீகம் என்றாலும் சொன்னாலும் கேட்டாலும் உற்சாகம் உண்டாகும் பிறர் நலம் பாடும் மனம் வேண்டும் இங்கே அதை விட வேறென்ன குணம் வேண்டும். ஏன் நிறுத்திட்டீங்க? பாடுங்க. ஐயோ இதுக்கு பேர் பாட்டா? உங்களுக்கு போர் அடிக்க கூடாதுன்னு கத்திக்கிட்டு வந்தேன். அப்படி சொல்லாதீங்க, உண்மையிலேயே உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு. போனா போதுன்னு லாரியில ஏத்திட்டு வரானே, கொஞ்சம் ஜாலியா ஓட்டிட்டு போட்டோன்னு ஐஸ் வைக்கிறீங்களா? அப்படி இல்ல, உண்மையாத்தான் சொல்றேன். நீங்க மைக் முன்னாடி வந்து பாட ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் ஜனங்க உங்க பாட்டை தான் பாடுவாங்க. நீங்க சரின்னு சொல்லுங்க, அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை நான் செய்யறேன். வேண்டாம், உங்களை எச்சரிக்கை பண்றேன். நான் பாட ஆரம்பிச்சேன்னா உங்க மார்க்கெட்ட நான் பிடிச்சிருவேன். என்ன ஆர்கனைசர் சார், இவ்வளவு நேரம் ஆச்சு, ரூபாதேவியே இன்னும் வரல? இப்பதான் எந்த ப்ரோகிராமும் சரியா நடக்கிறது இல்லையா? நோ ரூபாதேவி ப்ரோக்ராம் அப்படி இல்ல, வழியில ஏதாவது டிலே ஆயிருக்கு. ஏதோ லாரி வருது. ரூபாதேவி மாதிரி இருக்கு. ஆமா, அவங்களே தான். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். என்னங்க இது, நீங்க போய் லாரியில? வழியில வேன் ரிப்பேர் ஆயிடுச்சு. சமயத்துக்கு இவர் வந்து உதவி செய்யலன்னா உங்க ப்ரோக்ராமே மிஸ் ஆயிருக்கும். வணக்கங்க, ரொம்ப நன்றி. ரசிகர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருங்க, உள்ள வந்து ப்ரோக்ராம பாத்துட்டு போங்களேன். மனுஷிகாமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வரேன். உங்க பாட்டு விஷயமா சொன்னேனே. ஓ, அதை இன்னும் நீங்க மறக்கலையா? மறுபடியும் நாம எப்போ எங்க சந்திக்க போறோமோ? World is round, God is great. வரேன். பை பை. அப்பா அப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க. ஆனா எப்பவும் ஏதோ ஒரு கவலையில இருக்காரு. என்ன கவலை? நம்ம கல்யாணத்தை பத்தி தான். நம்ம கல்யாணத்தை பத்தி உனக்கு கவலையா, உங்க அப்பாவுக்கு கவலையா? ஏன் அந்த கவலை உங்களுக்கு இல்லையா? இருக்கு. லாரிக்கு இன்னும் 2-3 மாசம் தவணை கட்டணும். கட்டிட்டேன்னா லாரி எனக்கு சொந்தம், அதுக்கப்புறம் நான் உனக்கு சொந்தம். போயிட்டு வரட்டுமா? ரொம்ப நாள் பொறுத்து வந்திருக்கீங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? லாரி ஆபீஸ்க்கு போகணும், விநாயகத்தை பார்க்கணும், நிறைய வேலை இருக்கு.
அப்போ சாயந்தரம் வரீங்களா? என்ன விசேஷம்? என்ன சினிமா கூட்டிட்டு போங்களேன். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஓகே.